Dear student, welcome to computer science class. We are going to discuss about the chapter 8 formatting in Excel 2013. We will see the topic formatting in Excel 2013 in the subtopic of cell formatting. So normal நீங்கள் மேக் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அலைனிங் என்ன மாதிரியான டெக்ஸ்ட்டை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில், டாப் அண்ட் பாட்டம் அண்ட் சென்டர், எந்த மாதிரி பொசிஷன்ஸில் எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டை அந்த செல் ரேஞ்சஸில் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். அண்ட் தென் எக்ஸாக்ட் டெஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இது எல்லாமே கொண்டு வரது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் செல்ஃப் ஃபார்மேட்டிங்னா என்ன, அந்த செல்ஃப் ஃபார்மேட்டிங்க்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ஹவு டு ஒர்க் தீஸ் செல்ஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் எ செல் ஆர் எ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கேன் பி ஃபார்மேட் இன் டிஃப்ரெண்ட் வே டு அரேஞ்ச் தேர் கண்டென்ட் இன் எ டிசைடட் மேனர். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாக்டு செல் ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் ஆர் கண்டென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த அரேஞ்ச் பண்ண கண்டென்ட் என்ன மாதிரியான ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றது சொல்கிறது என்னென்னா செல்ஃப் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? தென் சம் ஆஃப் தி செல்ஃப் ஃபார்மேட்டிங் ஃபியூச்சர் ஆஃப் எக்ஸல் 2013 ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி ஃபாலோயிங் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் சம் அதர்ஸ் ஃபியூச்சர் எக்ஸல் 2013 இருக்கிற சம் எக்ஸாக்டு ஃபியூச்சர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை நம்ம பற்றி இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அலைன்மெண்ட், செகண்ட் ஒன் ஓரியன்டேஷன், தேர்ட் ஒன் லாங் டெக்ஸ்ட். ஸோ இந்த 3 ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம செல்ஃப் ஃபார்மேட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். We will see the alignment. Alignment refers to the position where data is placed within the boundary of a cell. ஸோ நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற ஒர்க் ஷீட்டில் இருக்கிற செல் ரேஞ்சஸில், தட் மீன்ஸ் இந்த எட்ஜ் ஆஃப் பவுண்டரியில் எந்த பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் பொசிஷன்ஸில் டெக்ஸ்ட்டை நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் அலைன்மெண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டு செல் எந்த பொசிஷன்ஸில் அண்ட் தென் எந்த பர்டிகுலர் பவுண்டரிஸில் ஃபார் எந்த எட்ஜ் போர்ஷன்ஸில் நீங்கள் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் என்னதுன்னா அலைன்மெண்ட். ஓகேங்களா? நவ் பை டிஃபால்ட் ஆல்வேஸ் ரைட் அலைன் அண்ட் டெக்ஸ்ட் இஸ் லெஃப்ட் அலைன். ஸோ ஃபார் டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் இஸ் த டிஃபால்ட் ஒன் அண்டு டெக்ஸ்ட் இஸ் த லெஃப்ட் அலைன். ஸோ நார்மல் டெக்ஸ்ட்டு அலைன்ட் ஆகிற பொசிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பொசிஷன்ஸ், தட் மீன்ஸ் லெஃப்ட் மார்ஜின் ஒட்டிய டெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா லெஃப்ட் அலைன் பொசிஷன்ஸில் உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் கண்ட்ரோல் த அலைன்மெண்ட் ஆஃப் செல் கண்டென்ட்ஸ் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் டு ஸ்பெசிஃபிக் நீட். ஸோ உங்களுக்கு தேவையான பொசிஷன்ஸ் எந்த பொசிஷன்ஸில் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஆஸ் ஏ யூசர் யூ கண்ட்ரோல் யுவர் ஸ்பெசிஃபைட் பொசிஷன். ஸோ எந்த எக்ஸாக்டு பொசிஷன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் ஆர் ஸ்மால் சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட், ஸோ எக்ஸாக்ட் செல் ரேஞ்ச் ஆஃப் சைஸஸில் எந்த பொசிஷன்ஸில் நீங்கள் அலைன் பண்ணணும் அப்படின்றத கண்ட்ரோல் ஆஃப் த யுவர் ஸ்பெசிஃபிக் நீட், நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறீங்க அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு போக போகிறீங்க. ஓகேங்களா? தென் த வேரியஸ் கமாண்ட்ஸ் இன் த அலைன்மெண்ட் குரூப் அண்ட் த ஹோம் டேப். ஸோ அலைனிங் ஆப்ஷன்ஸ்க்கான கமாண்ட்ஸ் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. தட் மீன் கமாண்ட்ஸ், த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இஸ் கால்டு ஆல்சோ கமாண்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான கமாண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த அலைன்மெண்ட் குரூப்குள்ளார. ஸோ இந்த அலைன்மெண்ட் குரூப்ஸ் எந்த டேப்குள்ளார இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்குள்ளார இருக்கிற அவைலபிள் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ கோ டு செலக்ட் திஸ் ஹோம் டேப் அண்ட் சூஸ் த அலைன்மெண்ட் குரூப். ஸோ அலைன்மெண்ட் குரூப்பில் இருக்க வேரியஸ் கமாண்ட், தட் மீன்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறீங்க டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்ன அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளில் இருக்குது இன் திஸ். ஃபர்ஸ்ட்
To set alignment, select a cell or range and click the required vertical and or horizontal alignment button. For example, ஒரு exacted cell rangesல இருக்கிற text or content of informations நீங்கள் என்ன பண்ணணும், required vertical or horizontal placesல நீங்கள் alignment பண்ணணும் அப்படின்னா first என்ன பண்ணணும், go to select the cell. So exacted cells என்ன பண்ணணும், first select பண்ணணும். Then after that you can specify the alignment option, that means vertical or horizontal alignment button. ஓகேங்களா. Then vertical alignment can be top, middle, bottom. ஸோ exacted vertical alignment options பார்த்தீங்கன்னா 3 portions வியூவில் உங்களுக்கு alignment ஆகுது. இந்த first one top, second one middle, third one bottom. ஸோ இந்த 3 optional basisல vertical alignment உங்களுக்கு available இருக்குது. ஓகேங்களா. Then next one is the horizontal alignment. Horizontal alignment can be left, center or right. So horizontal alignment options பார்த்தீங்கன்னா 3 basic categoryல available இருக்கு. In this first one left, second one center, third one right alignment. So இந்த 3 base of orderல தான் என்ன பண்ண போறீங்க, alignmentக்கான horizontal alignment options நமக்கு available இருக்கு. Okay, then by default any text entered in the worksheet is aligned to the bottom left of a cell and a number is aligned to the bottom right of a cell. ஸோ எக்ஸாக்டு ஒரு ஒர்க் ஷீட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணணும். ஸோ எனி டெக்ஸ்ட் என்டர் இன் யுவர் ஒர்க் ஷீட், ஒரு ஒர்க் ஷீட்டில் நீங்கள் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் லெஃப்ட் அலைன் உங்களுக்கு அசைன் ஆகும். அந்த சேம் டைம் நம்பரை நீங்கள் அலைன் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் ரைட் ஆஃப் இயர் செல்ஸில் உங்களுக்கு அலைன் ஆகும். ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் 2 பாசிபிள் ஆப்ஷன்ஸில் என்ன ஆகுதுன்னா டெக்ஸ்ட் அண்டு நம்பர் பை டிஃபால்ட்டாக அலைன் ஆகிற மெத்தட் நமக்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. தென் this is the alignment diagram, that means alignment groups. The alignment groups having many components, that means many options. இதோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் டாப் அலைன் ஆப்ஷன். ஸோ டாப் பேசிஸில் நீங்கள் அலைன் பண்ணணும் அப்படின்னா in this first one option, and then second one middle align, third one bottom align, and the fourth one is the orientations. That means orientation options, how to enter the text. So text உடைய ரொட்டேஷன்ஸ் ஆங்கிள் ஆர் டெக்ஸ்டுடைய அரேஞ்சிங் ஆஃப் வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் பேசிஸில் ஒரு டெக்ஸ்ட் என்ன மாதிரி பேஸில் என்டர் ஆகணும் அப்படின்றத ஓரியன்டேஷன்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. தென் wrap text, ஸோ மோர் தென் டெக்ஸ்ட் கம்பைன் இன் யுவர் செல் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பேசிஸில் இருக்க டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணிட்டு என்னது ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார ஒரு சிங்கிள் செல்ஸ்குள்ளார உங்களுக்கு அசைன் ஆகும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் wrap text options. The next one is the merge and center. So merge and center option, there are many cells combined with a single cells or single cells split with the more than one cell options by using these merge and center. The next one is the left align left, center and align right option. So there are 6 optional for text aligning option: top, middle, bottom. So these options that are using horizontal alignment. Okay, then vertical alignment, horizontal alignment is left, center, right, and vertical align can be top, middle, bottom. So the three options are available using the vertical alignment and 3 options using the horizontal alignment option. Okay, then next one is the decrease intent. So setting the margin to next one text positions எந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு ஃபிட் ஆகணும். தட் மீன்ஸ் இன்டென்ட் எந்த லெவல் ஸ்பேசஸ் உங்கள் மார்ஜினை ஒட்டிய ஸ்பேசஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அண்ட் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்றத ஆப்ஷன்ஸை செட் பண்ணுறது. ஸோ இன்க்ரீஸ் இன்டென்ட் அண்ட் டிக்ரீஸ் இன்டென்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, தென் next one, how to set the align option. So in this first one, horizontal align option. So the horizontal alignment options is the left, center and right position. So this is the horizontal alignment options. Okay, then next one is the vertical alignment option. So the vertical alignment options is the top,
மிடில் அண்டு பாட்டம். ஸோ 3 பேஸஸில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் 3 டைப்ஸில் உங்களுக்கு அலைன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் செல்ஃப் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.